உசைன் போல்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ரன்னிங் ரேஸ்னாலே நம்ம காலத்துல பிடி உஷா அப்படின்னு சொன்ன மாரி, இப்போ 100 மீட்டர் ரேஸ்னாலே உசைன் போல்ட்ன்னு சொல்ற அளவுக்கு வந்துருச்சு. ஆனா உசைன் போல்ட் இத்தனை பேக் டு பேக் சாம்பியன்ஷிப் வின் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அந்த சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும், வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஓடுனதே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம எல்லாருமே அந்த எண்ட் ப்ராசஸ், அந்த ப்ரைஸை தான் பார்க்குறோமே தவிர அந்த ப்ராசஸை பார்த்ததே இல்லை. ஸோ உசைன் போல்ட்டோட ஜஸ்ட் ட்ரைனிங் வீடியோ மட்டும் நீங்கள் செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளோ வருஷமாக ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த ஒரு பிளேஸ் வர்றதுக்கு இட் டுக் இம் சோ மச் அமௌண்ட் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். அதே தான் எனி ஸ்பெசிஃபிக் ப்ரொஃபஷன்ஸ், எனி ஸ்பெசிஃபிக் ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறது அந்த எண்ட் கோல். ஓகே இவங்க இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ எடுத்துட்டாங்க, பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ராசஸை பார்க்கல. இவ்வளோ பேர் அச்சீவ் பண்ணதுக்கான மெஜாரிட்டி ஆஃப் த ரீசன் அவங்களே அந்த ப்ரைஸை பார்க்கல, அவங்க அந்த ப்ராசஸை தான் பார்த்தாங்க. அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்கும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரகிள்லேருந்து வெளியே வர்றதுக்கான கரெக்டான ப்ராசஸ் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, சரி ப்ராசஸ்னால் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும் போது, இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும்போது அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்க, ஓகே இன்னைக்கு நான் 2% எடுக்கணும், 5% எடுக்கணும், 10% எடுக்கணும், 1000 ப்ராஃபிட் எடுக்கணும், 2000 ப்ராஃபிட் எடுக்கணும், இதுதான் என் கோல், இதுதான் என் ப்ராசஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ட்ரேடிங் டேவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்னைக்கு நான் இவ்வளோ எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே அதுவே ஒரு ப்ரெஷரில் கொண்டு போய் உட்காந்துரும். எனி பேட்ஸ்மேன் அந்த ஒரு பிச்சுக்கு போய் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்னைக்கு நான் செஞ்சுரி அடிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சினா நீங்கள் இறங்கவே மாட்டாங்க. முதல் பால் அந்த பாலை நல்லா ஃபேஸ் பண்ண போகிறேன்னா, அந்த ஓவர் கரெக்டாக நான் ஃபேஸ் பண்ணுறேன்னா, இந்த இன்னிங்ஸை நான் கரெக்டாக ஆடுறேன்னா, ஓவரால் இந்த டீமுக்கு எஃபர்ட் கரெக்டாக போகுதா அப்படின்ற அந்த ஒரு ப்ராசஸ் ஓரியன்டாக போவாங்களே தவிர அந்த எண்ட் கோலை என்றைக்குமே அவங்க ஃபோக்கஸ் பண்ணது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறதே இங்கே எண்ட் கோல் தான். ஓகே இன்னைக்கு நான் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட மென்டாலிட்டியாகவே இருக்குது. இன்கேஸ் இன்னைக்கு நான் எடுக்கல, இன்கேஸ் இவ்வளோ ரிஸ்க்னா ஓகே நான் கடையை சாதித்துட்டு வந்துடுவேன் அப்படின்றது தான் இருக்கே தவிர அது ப்ராசஸ் கிடையாது. அது எண்ட் கோலை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போகிறீங்களே தவிர ப்ராசஸ் நோக்கி நீங்கள் போகல. ட்ரேடிங்கில் யூ வாண்ட் டு பி ரைட் ஆர் யூ வாண்ட் டு மேக் மணி, இது ரெண்டுத்தில் எதுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். யூ வாண்ட் டு பி ரைட்டுன்னு நினச்சி நீங்கள் பண்ணீங்கன்னா எப்போவுமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். என்னன்னா இந்த லாஸ் நீங்கள் அக்செப்ட் பண்ண மாட்டீங்க ஃபர்ஸ்ட்டு. அதேமாதிரி பேக் டு பேக் லாஸஸ் வந்ததுன்னா உங்களை நீங்களே ப்ளேம் பண்ணிப்பீங்க. ஐயோ நான் ஒழுங்காக எஃபர்ட் போடல, நான் ஒழுங்காக அனலைஸ் பண்ணல, அதனால தான் இந்த மாதிரி லாஸ் ஆகிடுச்சு, அதனால தான் இந்த மாதிரி நான் ஒழுங்காக நல்லா ப்ராஃபிட் எடுக்க முடியலன்றது உங்களே நீங்கள் ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஒன்ஸ் உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்க ஆரம்பிச்சுன்னா யூ லூஸ் சைட் ஆன் த ஓவரால் ப்ராசஸ். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் யூ வாண்ட் டு மேக் மணி. நான் ரைட்டாக ராங்கான்றது எனக்கு மேட்ரு இல்லை. எனக்கு தேவை எண்ட் ஆஃப் தி மந்த், எண்ட் ஆஃப் தி இயர், எண்ட் ஆஃப் த குவார்டர், வாட் எவர் இட் இஸ், ஐ வாண்ட் டு மேக் மணி. அது தப்போ ரைட்டோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் ஃபெயிலியர் இல்லாமல் நோ சக்ஸஸ் பார்க்க முடியாது இல்லையா? அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்கும். லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் பார்க்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் ஐ வாண்ட் டு பி ரைட்டுன்றதை ஃபர்ஸ்ட் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும். ஸோ என்னோட ஓவரால் வின்னிங் அக்யூரசி ஆஃப் மை சிஸ்டம் பார்த்தீங்கன்னா வெறும் 50%. 100 ட்ரேட் எடுக்கிறதுனா 50 ட்ரேட் லாஸ் தான் ஆக போகுது. பட் ஸ்டில் வென் ஐம் ரைட் ஐம் மேக்கிங் குட் மணி, வென் ஐம் லூசிங் லெசர் மணி. அதுதான் மேட்டரே தவிர வின்னிங் அக்யூரசி மட்டும் ட்ரேடிங்கில் முக்கியமே கிடையாது. ஒரு ட்ரேடர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காருன்னா அவர்கிட்ட 80% வின்னிங் அக்யூரசி, 90% வின்னிங் அக்யூரசி இருக்குன்றதுலாம் கிடையவே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் நல்லா மேனேஜ் பண்ணுவாங்க. ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் உள்ள வந்துடும். எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆகணும், ஃபிட்டாக இருக்கணும்னு ஜிம்முக்கு போகிறோம். ஸோ ஜிம்முக்கு போய் 7 நாளில் 6 பேக் வரோம்னா கண்டிப்பாக வரப்போகிறது இல்லை. நம்ம ஜிம்முக்கு போகிறதே எதுக்குன்னா அந்த எண்ட் ரிசல்ட். எனக்கு இந்த 6 பேக் வேணும், எனக்கு இந்த வெயிட் லாஸ் ஆகணும், நான் ஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ட் ரிசல்ட் நினச்சி போகிறோம். 7 நாள் 8 நாள் 10 நாளுக்கு அப்புறம் நீங்கள் ரிசல்ட்டே பார்க்க மாட்டீங்க. ஆப்வியஸ்லி அவ்வளோ சீக்கிரத்தில் வராது இல்லையா? 11வது நாள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசப்பாயிண்ட் ஆரம்பிச்சிருங்க. என்னடா இது காலையில் ஏஞ்சி ஜிம்முக்கு போகணுமா, ரிசல்ட்டே வரலையே அப்படின்றதுலேயே போய் ஒரு கட்டத்தில் ஜிம்முக்கு நிறைய பேர் போகாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னா அந்த ரிசல்ட்டை ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அவங்க விசிபிளாக பார்க்க மாட்டாங்க. அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்கும். ஸோ நீங்கள் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த எண்ட் ரிசல்ட், அந்த ப்ராஃபிட்ன்ற எண்ட் ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் ஓட அதுலேருந்து நீங்கள் இன்னும் தள்ளி தான் போவீங்க. அதே ஜிம்முக்கு நீங்கள் எனக்கு 6 பேக் இதெல்லாம் ஓகே, எனக்கு காலையில் ஏஞ்சி எனக்கு ஜிம்முக்கு போகிறது என் வேலை, என்னோட ஹேபிட் அப்படின்னு நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு ப்ராசஸாக மாறிடும். காலையில் ஏஞ்சி பல்லு விளக்குற மாதிரி தான். ஜிம்முக்கு ரெகுலராக நிறைய இயர்ஸ் போகிறவங்களை கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு எண்ட் ரிசல்ட் மேட்டராக தெரியாது. அன்றைக்கி அவங்களுக்கு ஜிம்முக்கு போகணுன்றது ஒரு நார்மல் ஹேபிட்டாக மாறிடுச்சு. அது ஹேபிட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான பாடியில் இருக்கிற அந்த ரிசல்ட் கிளியராக தெரியும். அதே தான் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரேடிங்கும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எண்ட் ரிசல்ட்டை நோக்கி நீங்கள் ஓட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான ப்ரெஷர் அதிகமாக கொடுத்து எவென்ச்சுவலி நீங்கள் ட்ரேடிங் இந்த வெளியே வந்துடுவீங்க. அதுக்கு பதில் அந்த ட்ரேடிங் ப்ராசஸை யூ ஹேவ் டு ஸ்டார்ட் லவ்விங் இட். அந்த ப்ராசஸ் தான் ஸ்டார்டிங் ஃப்ரம் என்ன ஸ்டாக் வாங்கலாம், எப்போ வாங்கலாம், என்ன ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம், எவ்வளோ பொசிஷன் சைஸிங்னா என்ன, மணி மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதுக்கான கம்ப்ளீட் பேசிக் ரூல்ஸ் எல்லாம் போட்டு, இதுக்கான பேசிக் எஃபர்ட்லாம் போட்டு அதை கற்றுக்கோங்க. ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகே இது நல்லா இருக்கே, ப்ராபப்ளி சூப்பர் ட்ரெண்டை வச்சு நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக சூப்பர் ட்ரெண்ட் கூட மூவிங் ஆவரேஜும் சேர்த்து நான் பேக் டெஸ்ட் பண்ணால் நல்ல ரிசல்ட்ஸ் வருமோ அப்படின்னு கியூரியாசிட்டி வரும். ஸோ இந்த ப்ராசஸை பில்ட் பண்ணி அந்த ப்ராசஸை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா எவென்ச்சுவலி வில் மேக் குட் ரிட்டர்ன்ஸ். ப்ராசஸ் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டே பண்ணிக்க தேவையில்லை. இது வந்து சிம்பிளான ஒரு சூப்பர் ட்ரெண்ட். நான் நார்மலாக இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த சூப்பர் ட்ரெண்ட் ஆட் பண்ணால் அதோட ஓவரால் ரிட்டர்ன்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஆல்மோஸ்ட் ஒரு 45,000 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு, 12,000 பாயிண்ட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ட்ராடவுன். ஸோ இதில் நம்ம வந்து ஓவராலாக சப்போஸ் ஐம் நாட் ட்ரேடிங் வித் 10 lakhs அப்படின்னா ஓவரால் என்னோட ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ, ஆல்மோஸ்ட் 3 lakhs ப்ராஃபிட், 32% ப்ராஃபிட், 8% ட்ராடவுன், 42% தான் வின்னிங் அக்யூரசி. பட் ஸ்டில் ப்ராஃபிட்டாக இருக்கு இல்லையா, அதுதான் முக்கியம். ஸோ எனி ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எடுத்துக்கோங்க. சூப்பர் ட்ரெண்ட் இஸ் நார்மல் பேசிக் எக்ஸாம்பிள். ஐம் அப்ளைங் இட் இன் நிஃப்டி. அதுலேயே வந்து அது ஓவரால் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா நமக்கான பிரச்சனை என்னன்னா we always wanted to control in our hand. நம்ம கிட்ட கண்ட்ரோல் இருக்கணும்னு நினைப்போம். பட் இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ட்ரிவனாக நீங்கள் போகும்போது உங்களுக்கு மார்க்கெட் கேப் டவுன் ஆகுதா கேப் அப் ஆகுதா எதுவுமே தேவையில்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ரீசன்ட் கிராஷ்க்கு முன்னாடியே ஷார்ட் சிக்னல் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகும்போது பை கொடுத்துருச்சு. ஸோ உங்களுக்கு பை அண்ட் செல் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே லாங் எடுத்து கொடுத்தது இங்கே வரைக்கும் கம்ப்ளீட்டாக அந்த சூப்பர் ட்ரெண்ட் ரைட் பண்ணிடுச்சு. ஸோ சிம்பிளான ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரே கூட ஒர்க் ஆகும். பட் பிரச்சனை என்னன்னா இந்த 42% வின்னிங் அக்யூரசி. 42% வின்னிங் அக்யூரசி இருந்ததுன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கலாக நமக்கு 18 லாஸ் பேக் டு பேக் வரும். ஸோ அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் மூவுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு விப்ஸாஸ் வரும், லாங் ஷார்ட்னு. ஸோ 4 ட்ரேட் இந்த மாதிரி லாஸ் வரும்போது 5வது ட்ரேட் நம்ம அதை விட்டு வேற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கோ வேற ஒரு இண்டிகேட்டருக்கு போகிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த பேக் டு பேக் லாஸஸை நம்ம அவாய்ட் பண்ணுவோம். இந்த பேக் டு பேக் லாஸஸை நம்ம ஹேண்டில் பண்ண முடியாத காரணம் என்னென்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி we always wanted to be right. நான் ராங்காக இருக்கிறது நம்ம அக்செப்டே பண்ண மாட்டோம். ஸோ பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ராங்காக இருக்குமோ ரைட்டாக இருக்குமோ மேட்டர் இல்லை, வெதர் we are making profit or not. ஸோ இவ்வளோ விப்ஸாஸை தாண்டி இவ்வளோ ப்ராஃபிட் வருது அந்த லாங் ரனில் you are making 32%. ஸோ ஜஸ்ட் ஒரு 2 yearsக்கு you are making 32%, இல்லை 1 yearக்கு you are making 32%, 8% தான் ட்ராட் ஆனா இட் இஸ் வெரி குட். ஸோ ஒரு 300 ட்ரேடில் you are making this many number of returns without leverage. வித் லெவரேஜ்னா இன்னும் கூட அதிகமாகும். ஸோ ஓவராலாக do not focus on the outcome. அந்த ப்ராஃபிட் ஃபேக்டரை சேஸ் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக ப்ராசஸ் ஃபேக்டரை சேஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் கீ. ட்ரேடிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அதுக்கு பேசிக் ஃபண்டமெண்டலே நம்ம டெஸ்டினேஷன் பார்க்கக்கூடாது, நம்மளோட ஜேர்னியை பார்க்கணும். அந்த ஜேர்னி எந்த அளவுக்கு ஸ்மூத்தராகவோ ஈஸியாகவோ உங்களுக்கு இருக்கோ அப்போ தான் உங்களை டெஸ்டினேஷன் போக முடியும். ஸோ அதுதான் அந்த கோர் ஃபண்டமெண்டல் ட்ரேடிங் பிரின்சிபல் தட் சூட்ஸ் யூ. உங்களுக்கு எந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகுதுன்னு பாருங்கள், அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே அந்த ஜேர்னி ஸ்மூத்தர் ஆகும். அந்த ஜேர்னி ஸ்மூத்தன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக டிசிப்ளின் ட்ரேடர் ஆகிடுவீங்க. நீங்கள் டிசிப்ளின் ட்ரேடர்னா எவென்ச்சுவலி நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் ஆகிடுவீங்க. இதுதான் கீ. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு கன்வே இன் திஸ் வீடியோ. I'll see you guys next week with another video. Bye.